ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நட்சத்திரா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ என்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி கிளம்பலாம். ஸோ இப்போ கிளம்பி முடிச்சு நம்ம டீமை கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து வேனில் போயிட்டுருக்கோம். ஸோ நல்லா சாங் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு பாப்பாவுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் தான். ஸோ அங்கே தான் நம்ம வந்து ஃபேமிலியாக கிளம்பி போகிறோம். அங்கே போய் என்ன சாப்பாடு என்ன எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக டான்ஸ் ஆடி எடுத்து நம்ம வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு. இதான் அந்த மண்டபம். மண்டபத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. நம்ம சுமிக்குட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்டே கேர்ள் கூட ரொம்ப பிஸியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாப்புல. சரி, கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணட்டும், அதுக்கப்புறம் தூக்கி கொண்டு நம்மளும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமித்திட்ட கொஞ்சம் நேரம் அந்த பாப்பா கூட விளாட விட்டோம். சார் வந்து ரொம்ப பிஸியாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். சரி, ஓகே, டைம் ஆச்சு, சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமித்திரன் தூக்கிட்டு நாங்களும் சாப்பிட வந்துட்டோம். என்னடா டேபிளாம் காலியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ நம்ம தான் லாஸ்ட்டு பந்தி. ஸோ வந்து கிளம்பி எடுத்து வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வந்ததும் நமக்கு வந்து ஃபேமிலியாட்டு உட்காரதுக்கு வரிசையாக நமக்கு டேபிளும் கிடச்சிருச்சு. ஆனால் கடைசியில் நமக்கு வெறும் பிரியாணி மட்டும் தான் மிஞ்சிச்சு, வேறு எதுவுமே கிடைக்கல. சரி, வேறு என்ன செய்ய, லேட்டாக வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஸோ அதான் ஒரு பழமொழி உண்டு, படைக்கு பிந்தினாலும் பந்திக்கு முந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு கிளம்ப போகிறோம். டாட்டா, பாய் பாய்.